ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ நாங்கள் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, அக்ஷயா பாப்பாவோட போஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் போஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. பாப்பாவோட அன்பாக்சிங் வீடியோ இருக்கும், கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் பர்த்டே வீடியோ இருக்கும். இந்த போஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் எதுக்காக அப்படின்னா, ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நாங்கள் அக்ஷயா பாப்பாவோட பர்த்டேவை ஏலகிரியில் செலிப்ரேட் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அக்ஷயா பாப்பாவோட பர்த்டேவை மறந்து வீட்லேயே விட்டுட்டு ஏலகிரி போயிட்டோம். ஸோ பர்த்டே ட்ரெஸ்ஸை விட்டுட்டு நாங்கள் ஏலகிரி போயிட்டு அங்கே போயிட்டு தான் மேடம் எனக்கு அம்மா நான் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணால் அவங்க அப்பா அப்படி இப்படி அவளை இது பண்ணி ஜாலி மூடு கொண்டு வந்துட்டு நாங்கள் அங்கே ஆல்டர்னேட்டிவ் ட்ரெஸ் இருந்தது, நாங்கள் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அக்ஷயா பாப்பா அந்த பரன் மேலே ஆக்சுவலாக இது இந்த பேக்கில் இருந்துச்சு. இந்த மாதிரி பேக்கில் இருக்கவும் நான் என்ன பண்ணிட்டேன்னா பீரோவுக்கு மேலே வச்சாச்சு. அதனால் எங்களுக்கு அது கண்ணிலேயே படலை இல்லை. ஸோ இது அந்த பரன் மேலே பார்த்துட்டு நீ கொஞ்சம் கீழே விழுந்திருக்கக்கூடாதா, நாங்கள் ஏலகிரி கிளம்பும் போது நான் உன்னை தூக்கிட்டு போயிருப்பேன்ல நான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தா. எனக்கும் சரி என்னடா அது பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸு வாங்கினாலே அவளால் அது போடவே முடியல அப்படின்ட்டு. அண்ட் நீங்கள் சீரியஸாக நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அக்ஷயா பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கேக் கட் பண்ணி ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா? ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா அவள் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ட்ரெஸ் வாங்கினா அவள் மிஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த பர்த்டே ட்ரெஸ்ஸை போட்டுருங்க. அப்படி ஜஸ்ட் ஒரு சின்ன அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஸ்மால் டின்னர் ட்ரீட் அந்த மாதிரி போயிட்டு நாங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அப்போ அக்ஷயா பாப்பா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஸோ அந்த ஆசையை நாங்கள் இன்றைக்கி நிறைவேற்றிட போகிறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் போஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. நான் போய் கிளம்பி உங்களை மீட் பண்ணுறேன். பாய். கெட் ரெடி ஆகலான்னு கிளம்பும் போது தாங்க நோட்டீஸ் பண்ணேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நான் ப்ளவுஸோட எண்டு வரைக்கும் ஹேர் கட் பண்ணியிருந்தேன். இவ்வளோ லாங்காக வளர்ந்துருச்சு. இதுக்கு நான் ஒரு சிம்பிளான என்னோடய ஹேர் கட் ரொட்டீன் தான் காரணம். நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஆல்ஸ் குட்னஸ்லேருந்து ரோஸ்மெரி வாட்டர் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் அண்ட் வாட்டர் பேஸ்ட் டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால நமக்கு எந்த க்ரீஸினஸும் ஆயிலினஸுமே இருக்காது. நான் எப்போ வேணாலும் இதை அப்ளை பண்ணுவேன். அண்ட் எந்த சிப் ஃபீலிங்குமே நமக்கு இருக்காது. அண்ட் இது நான் பல மாதங்களாக யூஸ் பண்ணிட்டு வரேன். நிறைய எம்டி பாட்டில்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தவே நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ எனக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சு. இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 12 வீக்ஸ்லேயே என்னுடைய ஹேர் ஃபால் ரிடக்ஷன் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு 3 மடங்கு எனக்கு ஹேர் க்ரோத் ஆகிறது என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இதை கிளினிக்கலாக ப்ரூவன் ஆகிருக்கு. ரோஸ்மெரி வாட்டர் நம்மளுடைய ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி நமக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு. என்னோட பேபி ஹேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் கன்சிஸ்டன்சியாக நான் யூஸ் பண்ணிட்டதுக்கு எனக்கு செம்ம ரிசல்ட் கிடச்சிது. அண்ட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த ஆல்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டர் ஸ்ப்ரே ஹேருக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணுமா இல்லை எப்போ ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற டவுட்லாம் இருக்குது. இது ஒரு லீவ்-இன் ஸ்ப்ரே அப்படின்றதுனால நமக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகி, இது வாட்டர் பேஸ்ட் அப்படின்றதுனால ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஆயிலினஸாக க்ரீஸினஸாக ஃபீலே இருக்காது. நம்ம டே டு டே ஒர்க் நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு டே டு டே ஒர்க் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஓவர் நைட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணாலும் ஒரு சிம்பிளான ஹேர் கேருக்கு நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூசிவாக purple.com அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் சென்னை, கொச்சி, பெங்களூரில் இருக்கீங்கன்னா வித்தின் 2 to 3 ஹவர்ஸில் டெலிவரி ஆகிடும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். டேக் பண்ணுறேன். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கா? ஆமாம், ஆக்சுவலாக அக்ஷயா ட்ரெஸ்க்காக தான் இந்த ட்ரெஸ்ஸே நான் ஃபைனலைஸ் பண்ணேன், இது போடலாம் அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட். ஆமாம் ஆமாம், நாங்கள் 3 பேரும் ஒன்றா போடலான்னு பிளான் பண்ணி ஃபைனலாக அவளுக்கு இல்லைன்னொன்னே நானும் போடலாம் அன்றைக்கி, என் ஹஸ்பண்டும் போடல. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இது இந்த மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நானும் அவரும் இந்த ட்ரெஸ் போடுறோம். பாப்பாவும் அந்த ட்ரெஸ் போடுறாங்க. அவங்க கீழே கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அவர் சொல்லலை, பட் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ட்ரெஸ் எடுத்தால் அவளால் போட முடியலையே அப்படின்னு. பட் இன்றைக்கி போஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் எங்கள் ஃபேமிலிலையும் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய ஃபீலும் என்னென்னா, பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம கேக் கட் பண்ணிடலாம், ஸ்மால் செலிப்ரேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, பாப்பாவுக்கு தெரியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நாங்கள் வந்து வெறும் ஒரு டின்னர் அவுட் போகிறோம் பாப்பா, அதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. அங்கே இப்போ ஏபிஎஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டின்னர் முடித்தோன்னே ஒரு சின்ன கேக் கொடுப்பாங்க, அதை கட் பண்ணி நம்ம அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் தான் அவகிட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன். பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்கோம். ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம். அந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் அந்த பலூன் டெக்கரேஷனு, வெல்கம் பண்ணி, கேக் கட் பண்ணி, ஸோ இந்த வேலையெல்லாம். அதனால் ஒரு சின்ன இதுதான், அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் அவளுக்கு அது சர்ப்ரைஸ், குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது முடிச்சுட்டு நான் அங்கேயே வந்து டைனிங், நாங்கள் டின்னர் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது, அவள் எப்படி ஃபீல் பண்ணுவா அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது நாங்கள் இது பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ எனக்கும் எக்ஸைட்டடாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. அண்ட் நீங்களும் பாருங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிறா அப்படின்னு. அண்ட் மோஸ்ட்டாக சொல்ல போகணுன்னா அது அவங்க அப்பா மாதிரி ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது. பட் ஆனால் என்ன மாதிரி இல்லைன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ஓவர் எக்ஸ்ப்ரெசிவ், லவ்வாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், கோவமாக இருக்கட்டும், எல்லாமே ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். ஆனால் அவங்க அப்பா வந்து அப்படி கிடையாது. அண்ட் சேம் லைக் பாப்பாவும் அப்படி தான். ஸோ பார்க்கலாம் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி தான் இருக்குது, அவளுடைய ஹாப்பினஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கிளம்பலாமாங்க? சட்டையை போட்டு கிளம்புங்க. ஃபைனலி என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸை போட்டேன். நல்லா இருக்கா? இன்னும் வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் பெண்டிங், அது போட்டால் நம்ம ஃபுல்லாக கிளம்பிடலாம். ஆமாம், இது போடணும். ஆமாம், அது பண்ணணும். நானுமே வந்து அன்னைக்கு போட வேண்டிய ஷர்ட்டை போட்டேன். சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி நான் இந்த ட்ரெஸ்ஸு விட்டுட்டு வந்துட்டேன், என்னால் போட முடியல. அதனால் அம்மா அப்பா ஒரு ட்ரெஸ் போடலான்னு இருந்தாங்க, அது அவங்களும் போடல. ஒரு சிம்பிளாக நானும் போடுறதுக்கா அவங்களும் சிம்பிளாக போட்டாங்க. ஆனால் அன்றைக்கி போட வேண்டிய ட்ரெஸ்ஸை அவங்க 2 பேரும் இன்றைக்கி போட்டாங்க, நானும் போட்டேன். அதான் அப்பா காமிச்சார் அந்த ஷர்ட்டு. சரி, அன்னைக்கு வந்து நீ ட்ரெஸ் இல்லைன்னு எப்படி ஃபீல் பண்ண? அன்றைக்கி வந்துட்டு அங்கே ஏலகிரிக்கு வந்து நாங்கள் வேனில் போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அங்கே ரீச் ஆகிட்டோம், நாங்கள் ஏலகிரிக்கு ரீச் ஆகிட்டோம். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்காக தான் நம்ம அங்கே கேக் வெட்டவே போகிறோம், அதையே நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே. ஆக்சுவலி அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஏறாத கடை கிடையாது, நிறைய கடைக்கு போய் கேட்டோம். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு இல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு கடையில் இந்த ட்ரெஸ் இருந்துச்சு, நான் கேட்ட ட்ரெஸ்ஸு. ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு பீஸ் இருந்துச்சு. அது எப்படி எனக்கு தோணுச்சா, எனக்குன்னே இது இருக்கா, அதை வாங்கி அதை எனக்காக ஸ்டிச் பண்ணி இவ்வளோ பண்ணிவிட்டு அதை நம்ம கொண்டு வராமல் விட்டோமேன்னு எனக்கு வந்து ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் அங்கே போயிட்டு அப்பா சொன்னார், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன், பரவாயில்ல விடு அப்படின்னு கூல் பண்ணிட்டாரு. அப்புறம் இருக்கிற ட்ரெஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேக் வெட்டிங்க. ஃபுல்லாக எல்லாமே நல்லா, அந்த ட்ரெஸ் மட்டும் தான், மற்றபடி நமக்கு எல்லாமே ஹாப்பியாக தான் முடிஞ்சது. நம்ம மறுநாள் ஃபண்டூரா பார்க் எல்லாமே அங்கே ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. ஆனால் ஒன்றே ஒரு மிஸ்ஸிங், என்னோட ட்ரெஸ். அதை இன்னைக்கு நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். சரி, ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ரீ பர்த்டே நம்ம இது வரைக்கும் பண்ணது கிடையாது, நிறைய பேர் பண்ணுறாங்க, நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, மேபி இது கூட ரீசனா இருக்கலாம் இல்லையா? இது நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் இந்த வருஷம், அது எவ்ரிதிங் அது ரீசன் தான். ஸோ நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு கிளம்பி நம்ம போகலாம். ஓகே, ட்ரெஸ் வெயிட்டாக இருக்கா? எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ, நீ தள்ளாமலே தள்ளாடுற நானே, மீண்டும் மனோ மிஞ்சிடுதே என்னிடத்தில் தானே. முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன், ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ, என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ, சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன்
பத்தாம போயாச்சே பூமி எல்லாம் இங்க கேட்காம வாரண்டி உன் மனசில் நான் தங்க கண்ணுக்குள்ள உன் கனவ பாக்குறண்டி கண்டதெல்லாம் பலிக்கத்தான் வேண்டுறண்டி என்னை பத்தி இன்னும் சொல்ல தோணுதடி இப்படியே நானும் போக வேணுமடி முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன் ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன் எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ எண்ணங்களில் எந்நேரமும் உன் யோசனை தானே தள்ளாமலே தள்ளாடுற நானே கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீயே சும்மா கேளு நான் தாண்டா இனிமேலு வந்து நின்னா தர்பாரு உன்னோட கேங்கு நான் தாண்டா லீடு எல்லாம் என் வரலாறு பார்த்தவன் நாம் பல பேரு உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா நாடு ரகட விட்டாக்கா ராக்கு நக்குரு எல்லாமே சினுக்கா வந்தாக்கா சீக்கு நக்குருமே நிறுத்த பார்த்தாக்கா நினைக்கு நக்குரும் தொடாது அடிச்சா என்னாவ டண்டா நக்குருமே நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீனோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிழி அந்த